இன்னைக்கு வெளியில இருந்து ஆதரவு தரும் சொன்ன கூட்டணி கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து அரசபையில வந்து பங்கெடுத்திருக்காங்க. சோ இத பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல, இது வந்து முன்னமே நம்ம எதிர்பார்த்ததுதான். என்னைக்கு இருந்தாலும் அவங்க வருவாங்கன்றது தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 வருஷம் தமிழக அரசியல்ல ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது 67க்கு முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஈவன் விஜய் அவர்கள் தர்றேன்னு சொன்னாலும் கூட கூட்டணிக்கு யாரும் வரல. ஸோ இவங்க எல்லாம் ஒரு அவர் மேல ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு வின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதனால அவங்க அங்கேயே ஹோல்டப் ஆயிட்டாங்க. பட் ஏதோ கால சூழலே வந்து ஒரு சில விஷயங்களை அமைச்சிடுச்சு. கரெக்டா திமுக கூட்டணியில இருக்கிற அந்த ஒரு 8 சீட்டு வந்து தேவைப்படுற ஒரு இடத்துக்கு அமைஞ்சிடுச்சு. அப்ப அதை அவங்க முன்னாடியே வந்து ஒரு விஷயம் தான் நான் என்ன சொல்றேன், பொலிட்டிக்கலா நீங்க வந்து இங்க போறீங்கன்னு ஆயிடுச்சு. அதை வந்து இப்போ காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லையா, நாங்க தாவேக்கா போறோம், இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க, பார்ட்டி வந்து சேர்ந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் அவங்களும் ஒரு முடிவு எடுத்தாங்க, டக்குன்னு வந்துட்டாங்க, நாங்கள் வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு வந்துட்டாங்க. பட் அண்ணன் திருமாவளவனுக்கும் ஐவிஎம்எலுக்கும் என்னன்னா, அவங்க டிஎம்கே கூட இருக்கிற ஒரு பாண்டிங்ல அவங்களால அதை விட்டு வர முடியல. ஏன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு மேல அவங்க கூட டிராவல் பண்ணிட்டாங்க, நிறைய சக்சஸ் ருசிச்சிருக்காங்க. ஸோ அதை ஒரே நாளில் நம்ம தூக்கி போட்டு இப்படி வர்றது அப்படிங்கிறது அண்ணன் திருமாவளவனுக்கும் காதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்கும் ஒரு குழப்பம் இருந்தது உண்மைதான். அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவர் வந்து ஆதரவு கொடுக்கும் போதும் ஒரு விஷயம் சொன்னது வந்து, நான் எங்களுக்கு ஆதரவு மட்டும் தான் அவங்களுக்கு கொடுப்பேன், நாங்க இன்னும் திமுக அணியில தான் பயணப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திடீர்னு இப்ப அரசபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப அங்க ஒரு கேள்விக்குறி என்னன்னா, ஒருவேளை இந்த அரசாங்கம் பண்ற ஏதாவது தவறுகளை அவங்க தட்டி கேட்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எல்லாரும் காமனா அதை திங்க் பண்ணுவாங்க. நிச்சயமா நீங்க திடீர்னு இந்த மனமாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மனமாற்றம் இல்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறதா அவங்களோட கொள்கை முழக்கம். அதுக்காக தான் அவங்க கட்சி டே 1 இயக்கமா ஆரம்பிச்ச போதே அவங்க சொன்னது அதுதான். அப்புறம் அரசியல் பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வச்ச முழக்கம் இதுதான். எளிய மனிதனுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் அதிகாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுதான். அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு திமுக வந்து ஏற்கனவே போன எலெக்ஷன்ல வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. கூட்டணிங்கிறது தேர்தல் உடன்பாடு தான், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாதுங்கிறத ஸ்டாலின் வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்ப அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அப்ப அந்த வாய்ப்பு எங்க கிடைக்குது? தாவேகாவுக்கு கிடைக்குது. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ கால சூழலே வந்து என்ன பண்ணிடுச்சு, விசிகேவோட 2 ஓட்டு பட் எம்எல்ஏ சீட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டுடுச்சு. அப்போ அவங்க டிமாண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது அவங்களோட புத்திசாலித்தனம். ஸோ அந்த இடத்த நோக்கி தான் அவங்க வருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் ஏதோ ஒரு ஸ்டாலினோருக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து அவரால் டக்குன்னு முறிக்க முடியல. பட் நேத்து வந்தாச்சு. இப்போ கூட்டணி அரசு அவன் நீ சொன்ன மாதிரி அமைச்சரவைக்குள்ள வந்துட்டாலே அந்த கூட்டணியில சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். இப்ப இன்னமும் ஐஎம்ஏலும் சரி இது விசிகேவும் வந்து நாங்க திமுக விட்டு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு வந்துட்டோம்னு அனௌன்ஸ் தான் பண்ணலையே ஒழிய, பட் ஆல்ரெடி அவங்க ரெக்கார்ட் படி வந்துட்டாங்க. நீங்க அந்த ஆட்சியில பங்கெடுத்துட்டீங்கன்னா தாவேகாவோட கூட்டணி, நீங்க திமுகவோட கூட்டணி இல்ல. திமுக கூட்டணிங்கிறது ரூல்ட் அவுட், அது முடிஞ்சு போச்சு. இப்ப வரும் எலெக்ஷன்ஸ் எல்லாமே தாவேகாவோட ஸ்டாண்ட்ல நின்றுதான் இவங்க எலெக்ஷனை வந்து கண்டஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி கிழக்குல இப்போ பை எலெக்ஷன் வரும், அங்க திமுக கேண்டிடேட் நிறுத்துவாங்க. அப்போ இப்போ விசிகாவோ ஐஎம்ஏவோ சிபிஎம்மோ காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க 4 பேர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? ஆட்சியில பங்குல இருக்காங்க. அப்போ தாவேகாவோட ஸ்டாண்ட்ல நின்று தான் இவங்க பண்ண முடியும். அப்போ கூட்டணி முறிவுன்றது முடிஞ்சிருச்சு. தாவேகாவுக்கும் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டணி, டிஎம்கே அவங்க வேற சைட்ல ஒரு கூட்டணிங்கிறது தான் இப்ப நிலைப்பாடு வந்துருச்சு. சில குழப்பங்கள் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ஒரு முதுபெரும் தலைவர் வந்து ஒரு டெசிஷனை டக்குன்னு சொல்லணும். நான் வர்றேன்னா வர்றேன், இல்லைன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. அதை மக்களை குழப்பும் போது என்ன ஆகுங்கன்னா, அந்த தலைவர் மீது இருக்கிற ஒரு நன்மதிப்பு, ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கு. ஏன் இந்த குழப்புறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் தள்ளிச்சு. ஏற்கனவே அந்த ஒரு 5 நாள் டைம் எடுத்தப்பையும் சரி, இப்ப அந்த கவர்மெண்ட் அமைச்சரவையில இடம் சேர்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த டைமும் சரி, அவருமே ஒரு ஏன் இப்படி குழப்புறாரு, இவர் முதுபெரும் தலைவர், நல்ல ஒரு அரசியல் நன்கு தெரிந்த ஒருத்தர், ஏன் இந்த குழப்புறாருன்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி எழற அளவுக்கு அவரோட டெசிஷன் மேக்கிங் போயிடுச்சு. பட் எனிவே கடைசியில் அது வந்து நல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ தாவேகா கூட்டணி, தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, ஐஏஎம்எல் அப்படிங்கிற ஒரு பெரும் மெகா கூட்டணி இங்க உருவாயிருச்சு. அதான் உண்மை. கண்டிப்பா. இப்ப ஒருவேளை இடைத்தேர்தல் வைக்கும் போது இவங்க பக்கம் தான் இவங்க பேசுவாங்கன்னு அது சாட்சியமாவே அதை எடுத்துக்கலாமா? ஆமா, கூட்டணி வந்தாச்சு இல்ல, நீ ஆட்சியில நீ பங்கு எடுத்துட்டீங்கன்னா அப்ப என் கவர்மெண்ட் எதிர்த்து எப்படி பேசுவீங்க? ஒரே நிலைப்பாடு தான். இங்க இருந்தா இங்க, அங்க இருந்தா அங்க. நீங்க குதிரையில சவாரி பண்ற மாதிரி உங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மீது இருக்கிற அந்த அரசியல் நன்மதிப்பு இருக்குல்ல, அது குறைய ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா ஐயா திருமாவளவன் ஒரு பேட்டி எடுத்தாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் அந்த வீடியோ போய் பாருங்க. அவர் வந்து திரு வன்னியரசர் வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றதுக்கு கேள்விகள் கேட்கிறாங்க. அவர் அந்த எங்களோட கொள்கை எல்லாம் பேசிட்டு, ஆனா இது கொடுத்த முதல்வருக்கு நான் நன்றி தெரிவிச்சிருன்னு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. அது வந்து கீழே கமெண்ட்ல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நெட்டிசன்ஸ் வந்து அவங்க அதை சொல்லத ஒரு விஷயம்னா, ஏன்னா இவ்வளவு தூரம் பேசுறாரு, ஒரு வார்த்தை முதல்வர் பத்தி பேசல அப்படின்னும் போது அவரு அதுதான் நான் கேட்க வரேன். இன்னும் வந்து அவங்க திமுகவோட ஒரு நிலைப்பாடு தான் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அமைச்சரவையிலும் பங்கு வந்துட்டாங்க. இது ஒரு குழப்பமான விஷயமா இருக்குல்ல. அதுதான் இப்ப நான் சொன்னேன், அது மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்ப நீங்க கேள்வியை வைக்கிறதே எங்க இருந்து வருது? அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த கேள்வி எழுது. அப்ப இதே தான் எல்லா மக்களுக்கும். அப்ப இதை நான் மாத்திக்கணும்னு சொல்றேன். ஒரு டெசிஷனை வந்து நீங்க எடுத்துட்டீங்க, ஆனா அந்த எடுத்த டெசிஷனை ஒரு கிளாரிட்டியான ஒரு மெசேஜா கொடுக்க மாட்டீங்க. அதுல என்ன குழப்பம்னு தெரியல. நீங்க டிவிக்கு கூட கூட்டணி சேர்ந்துட்டீங்கிறது இப்ப உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆட்சியில பங்கெடுத்து அவர் அமைச்சராகி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. உங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் ஆட்சி மன்ற குழு தலைவர், உங்க கட்சிக்கு சட்டமன்ற குழு தலைவர். அப்போ நீங்க திருப்பியும் வந்து அந்த மெசேஜ் சொல்லும் போதோ பிரஸ் சந்திக்கும் போதோ ஒரு குழப்பமான பதிலையும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்க மேல இருக்கிற, உங்க கட்சி மேல இருக்கிற நன்மதிப்பையும் உங்களோட அரசியல் அறிவையும் தான் அது குறைக்குமே ஒழிய அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டா இருக்காது. இப்ப கம்யூனிஸ்ட் தெளிவா சொல்லிட்டாங்களே, நாங்க ஏன் டிஎம்கே கிட்ட கேட்கணும்? எங்க கட்சி நாங்க நிலைப்பாடு எடுத்திருக்கோம், அவங்க எடுத்த ஸ்டாண்ட் எங்களுக்கு ஒத்து வரல, நாங்க தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஐஓஎம்ல வந்து அவங்க ஸ்டாண்ட தெளிவா சொல்லிட்டாங்களே, நாங்க வந்து தாவேகாவோட ஆட்சியில் பங்கு பெறுறோம், அவங்களோட சேர்ந்து பயணிக்க போறோம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. பட் அண்ணா திருமாவுக்கு மட்டும்தான் இந்த நீங்க சொல்ற அந்த குழப்பத்தை அவரே தான் பண்றாரு. அவரு எதுவுமே தெரியாதவர் கிடையாது, எல்லாமே தெரியும். ஆனாலும் தெரிந்தே இந்த தவறை திருப்பி திருப்பி அவர் என்ன செய்யறாரு. இது வந்து அவ்வளவா அந்த கட்சிக்கும் அண்ணன் திருமா அவர்களுடைய அந்த அரசியல் முதிர்வுக்கும் வந்து சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. நீங்க அமைச்சரவையில பங்கெடுத்துட்டு அப்புறமா நீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இப்படி பூசி மொழிகையே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற அந்த நன்மதிப்பு தான் குறையும், அவ்வளவுதான். இப்ப இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலை, இப்ப திமுகவோட மூவ் என்னவா இருக்கும்? அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அவங்க ஃபியூச்சர் பிளான் என்னவா இருக்கும்? எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணாங்கன்னு இதுல வர நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நாங்க கொஞ்சம் கோட்டை விட்டதே அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்ல தான் போட்டு விட்டோம், இன்னைக்கு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ இப்ப அவங்க அடுத்த கட்ட நிலவரம் என்னவா எடுப்பாங்க சார்? இல்ல, ஒரு முன்னாள் முதல்வர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு, ஒரு நல்ல எதிர்கட்சியா நாங்க செயல்படுவோம், இந்த புதிய அரசாங்கத்துக்கு நாங்க எந்த வகையிலும் இடைஞ்சல் தர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காரு. பட் அவங்க வந்து அப்படித்தான் இருந்தாகணும். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய நம்பிக்கை என்ன சொல்றது, ஒரு எண்ணிக்கையில் வந்து அவங்கள்ட்ட இப்போ நம்பர்ஸ் இல்லை, புரியுதா? அப்போ வந்து இன்னொரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கோ அல்லது இந்த கவர்மெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கோ அவங்களுக்கு இந்த 5 வருஷத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது அதிமுக, இவங்க திமுக. அப்போ இவங்களுக்கு சேர்ந்து பண்றதுக்கான எந்த வாய்ப்பு இல்லை. அது ஒரு முயற்சி பண்ணாங்க, அது தோல்வியில முடிஞ்சிருச்சு. அதுவே மிகப்பெரிய செட்பேக்கா அந்த கட்சிக்கு ஆயிடுச்சு. அப்போ அவங்க அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா அந்த 5 வருஷத்துல அவங்க செயல்படணும். அவங்க வந்து எங்க கோட்டை விட்டாங்க, எங்க வந்து இத்த பெரிய தோல்வி வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சுய பரிசோதனை பண்ணி இந்த 5 வருஷம் அவங்க செயல்படுவாங்க. பட் இப்போ இந்த அரசியல் கூட்டணி கணக்குகள் மாறி இருக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு அது மிகப்பெரிய செட்பேக். அது ஏன்னா ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சு எலெக்ஷனை சந்திச்சாரு அவர், 22 கட்சிகள். அதுல இருக்கிற முக்கியமான அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. அதாவது திமுக இல்லாத திமுக கூட்டணி, அதாவது தாவேகா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறிடுச்சு. இப்ப வரப்போற லோக்கல் பாடி எலெக்ஷனா இருக்கட்டும், இடைத்தேர்தல்களா இருக்கட்டும், அடுத்து வர்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கணக்குகள் மாறக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அது விஜய் அவர்களோட என்ட்ரினால இன்னைக்கு அவர் ஒரு அதிரிபுதிரியான ஒரு வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணும்போது திமுகவோட எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியில வந்து சிக்கி இருக்கு. அப்போ அவங்க எங்க தவறு பண்ணாங்க அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையாளரை நான் பார்த்தேன்னா, என்னோட ஒரு ஒப்பீனியன் எங்கவா இருந்ததுன்னா, முதல்வர்கள் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கேர்லெஸ்ஸா இருந்தது. அப்போ போதைப் பொருட்களை வந்து ரொம்ப ஈஸியா நடமாடுற அளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு காவல்துறை வந்து ஈஸியா அதை செயல்படாம இருந்தது. அப்புறம் இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனைகள்ல அது தெரிந்தோ தெரியாமலோ எப்படி நடந்ததோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நம்பிய எண்ணிக்கைகள்ல வந்து நடந்த ஒரு விஷயம். இது 3 மக்களுக்கு நடந்தது நான் மெயினா பாக்குறது. அதன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல ரொம்ப சீக்கிரமாவே உதயநிதி அவர்களுக்கு வந்து முக்கிய பொறுப்பை அவர் கொடுத்தது.
இது கட்சிக்குள்ள இருக்கிற சீனியர்ஸ் லீடர் அண்ட் ரொம்ப காலங்காலமா 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அந்த கட்சிக்கு உழைச்சிக்கிட்டு இருந்த நிர்வாகிகள் மத்தியில ஒரு அதிருப்தியை உள்ளுக்குள்ள உருவாக்கிருச்சு அப்படிங்கிறது என்னோட அரசியல் பார்வையா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஏஜ் இருக்கு. ஏன்னா பழைய காலம் கிடையாது. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியலை தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி வந்து இளைஞர்களை அரசியல் வயப்படுத்தி அவர்களை அரசியலை உற்று நோக்க வச்சு அரசியலை படிக்க வைக்கிற அந்த காலத்துல நீங்க ரொம்ப பழமையான ஒரு அரசியலை கையில் எடுத்துட்டு வந்து உடனே கருணாநிதி அவர்களும் ஸ்டாலினுக்கு அப்புறம் உடனே வந்து கிட்டத்தட்ட சீனியர் லீடர்ஸ் 50 வருஷம் 40 வருஷம் உழைச்சவங்க அந்த கட்சியில அத்தனை பேர் இருக்கும்போது உடனே தூக்கி அவரை எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி உடனே துணை முதல்வர் ஆக்கிட்டு அப்படி போகும்போது அந்த கட்சிக்குள்ள அந்த கட்டமைப்புங்கிறது வெளியில இருந்து பார்க்கும்போது இருக்கும். உள்ளுக்குள்ள இதை ஜீரணிக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இருக்கும் தானே. இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியில வந்து சேர்றேன் அப்படின்னா எனக்கும் விருப்பம் இருக்கும்ல. நானும் ஒரு எம்எல்ஏ ஆகணும், இல்ல நானும் ஒரு இதுவாகணும், ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு எனக்கும் இருக்கும்ல. அப்போ ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டோங்கிற ஒரே ஒரு இதுக்காகவே நீங்க வாரிசு அப்படியே கொண்டுட்டு வரும்போது இது அக்செப்ட் ஆகாது. பழைய காலத்துல இருந்தது. இப்ப இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து ஒரு ஃபோர்ஸா யங்ஸ்டர் கட்டமைச்சு உள்ள கொண்டுட்டு வந்திருக்கும் போது அது பின்வாங்கப்படும். அதுதான் அந்த கட்சியில நடந்தது. பிளஸ் 26 எலெக்ஷன்ல வந்து உதயநிதி அவர்களை முதல்வர் ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது இல்லையா? அந்த முயற்சி இன்னும் அந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பை, ஒரு மௌனமான சலசலப்பை உருவாக்கிடுச்சு. அது விஜய் அவர்களுக்கு பிளஸ்ஸா மாறி போச்சு. ஸோ இந்த தவறுகளை அவங்க பண்ணினதுனாலதான் திமுக இன்னைக்கு இந்த இடத்துக்கு போய் நின்றுடுச்சு அப்படிங்கிறது என்னோட ஒரு அரசியல் பார்வையாளரா என்னோட கருத்தா அதை நான் பாக்குறேன்.